அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம மே 22ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். மேசராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லை, கையில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா, இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், அல்லது கட்டின வீடே வாங்கணும் அப்படின்னு இது வரைக்கும் உங்கள் ப்ராஜெக்டில் இருந்தால் அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிங்க. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இன்னும் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்களும் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ட்ரேடிங் பண்ணுறேன், அல்லது மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருந்த வாரம் இருக்குது. அதோட நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஷேர் இது அதோட நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி பண்ணாதீங்க. இருக்கிற பணத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு வேலை உங்களுக்கு அமையும். அல்லது நீங்கள் பார்த்துட்ருக்க வேலையிலேயே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள், ப்ராக்ரஸ் இருக்குது. வேலையின் நிமித்தமான பயணம், அதனால் நன்மை. வேலை நிமித்தமான இடமாற்றங்கள், இது அத்தனையும் இந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, வழக்குகள் இருந்தால் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்ல. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா இருக்குது. எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு நற்பலன்கள் கூடும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த குழப்பமான மனநிலை நீங்கி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க,
உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரமும் அந்த பணம் வர்றதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள். புதிய முயற்சிகள் சுமாராகவே இருக்குது, இல்லை பெருசாக ஒன்றும் முயற்சி பண்ணணுங்கிறது இல்லை. இயற்கையாகவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல் லாபம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு நல்ல லாபம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கைக்கு எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகையினால இந்த வாரம் ரொம்பவும் யோசித்து அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, அதுவும் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தை, ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரிலீஜனில் மதத்தில் இருப்பீங்க, உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அல்லது தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இது எல்லாமே இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய கெரியரில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நிறையா இருக்குது. ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ஜாப் லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஐடியலாகவும் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. பெரிய லெவலில் கடன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. இந்த வாரத்தில் விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக துர்க்கையுடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த வாரத்தில் முதலீடு பண்ணுங்கள். எனக்கு அதற்கான பொருளாதாரம் இல்லைங்கிறவங்க தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்காக செலவு பண்ணுங்கள், மனைவிக்காக செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை அல்லது விரயம் நஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பீங்களோ வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே சாதகமாக இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் எல்லாமே சுமாராக இருக்குது. உறவுகள் விஷயத்தில் கவனம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்தால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் சொத்துக்கள் கையை விட்டு போகும். அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும், அல்லது நீங்கள் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும், அல்லது ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எதுவுமே சூட்டபிளாக இல்லை. கிரக நிலைகள் சுமாராகவே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, அதுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அதுக்கு செலவு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது.
ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமாராக இருக்கும், பிரமாதமாக இல்லை. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும், அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாப் நல்லா இருக்குது, உங்களுக்கான கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எந்த சர்வீஸில் இருந்தாலும் அதில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ட்ரபிள் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனாலும் உங்களுக்கு மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார், பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமார் தான். இந்த வாரம் முழுவதுமே சிவ தரிசனமும் பெருமாளுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. கோச்சாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. நல்லதொரு நட்பலன்களை உங்களுக்கு கிரகம் செய்யும். அவங்களும் நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள், உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தாலும் உங்களுக்கு நற்பலன்கள் இதையெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. பார்ட் டைம்லேயே சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு எது வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும், எதிர்பாராத தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அது மட்டுமல்ல, லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பைரவருடைய வழிபாடும், குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரம் சாதகமான கிரக நிலைகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் யாருடைய பணத்தையாவது நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது.
ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் பரவாயில்லாமல் இருக்கும், கரியர் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும், திருப்தியற்ற மனநிலை இருக்குது. அதனால் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த பிஸ்னஸை நல்லா பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கரியரில் இருக்கீங்க, சர்வீஸில் இருக்கீங்க, வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுடைய வேலையில் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட் இல்லை, சேல்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் குறிப்பாக ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு. ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமாக வேலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். லாங் ஜேர்னி போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போகிறதா இருக்கிறவங்க அவசரப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. உங்களுடைய காதல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்காது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஒரு பக்கம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கு அல்லது நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்க, முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே லாபகரமாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. எதுவும் சாதகமாக கிரக நிலைகள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் மூவ் பண்ணணும் அல்லது வேறு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமான கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் பாஸ்போர்ட், விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள், வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்களும் உங்களுக்கு இருக்கும். கையில் பணம், தனம் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் முயற்சிகள் வேண்டாம். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இளைய சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை அவங்களோட மெயின்டைன் பண்ணுங்கள். நெருங்கிய உறவுகளால் நமக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் வெஹிக்கிள்ஸு, போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக கவனமாக போயிட்டு வாங்க. தேவையில்லாமல் எல்லாருடைய தொடர்புகளையும் குறைச்சிக்கங்க இந்த வாரம். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் சொத்து வைக்கலைன்னா ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு தள்ளி போனால் ரொம்ப நன்மை நினைங்க. இதெல்லாமே நல்லது நடக்குதுன்னு நினச்சிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கூட அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. ஜாபில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதலே சொன்னது மாதிரி பண்ணலாம். வெளியில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. ஸோ கிடைச்ச வேலையை நல்ல விதமாக பாருங்கள், எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது,
சாதகமாக இல்லை. இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்க, போதுமானது. சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறதும் சுமாராக இருக்குது. பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, குறிப்பாக பைரவருடைய தரிசனம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தேவையில்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. திரும்ப அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவினங்கள் இருக்குது. பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான உறவுகளோடையுமே கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இளைய சகோதர சகோதரிகளால் மன வருத்தங்கள், நெருங்கிய உறவினர்களால் நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரம் ஏற்பட்டு விலகும். அதில் நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னு ஒரி பண்ணாதீங்க. கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. குறிப்பாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் சுமார். நீங்கள் உங்களுடைய கல்வியில் அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதுலேயும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும், புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இந்த வாரத்தில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, பெரிய லெவலில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதோ வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் சுமார். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப குறைவு. ஸோ கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா வரலைன்னா கவலைப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாரம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வாரத்தில் பெரிய லாங் ஜேர்னி எதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையை வழிபாடும், குறிப்பாக சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்குது. டூர் இருக்கும், ட்ராவல் இருக்கும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த வாரம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில் நிமித்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் நார்மலாக இருக்க, ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அந்த முயற்சிகள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் நல்ல விதமாக அந்த பிரச்சனைகள் முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதும்
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், அதாவது கல்வியில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஏதாவது ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபகரமாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவும் இல்லை, சுமார். இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல. உங்களுக்கு நல்ல வேலை உண்டு. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்குமே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதமாக முடியும். உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுக்கு சுப்பீரியர் எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவசியம் இருந்தவர்களே கடன் வாங்காதீங்க. உங்களுடைய ஜாபில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய பெண் நண்பர்களால் நட்பான்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனுடைய வழிபாடு, குறிப்பாக மகாவிஷ்ணுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். அந்த நினைப்பை நிறைவேற்றுவதற்கு கையில் பணம் இருக்கும், பொருள் இருக்கும், தனம் இருக்கும். நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய முயற்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய நினப்புகள், எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்குது. ஆகையினால நீங்கள் உங்களை பெரிய டெவலப் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்தால் அது நல்ல விலைக்கு போகும். அதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. யாரெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லது மூவபிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு இந்த வாரம் லாபத்தையும் மகசூலையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இருக்குது. ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள், உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்த்த ரீச் அடைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸும் பரவாயில்லாமல் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடும் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் அமையும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் ரொம்ப நாளாக நீங்கள் கடன் தொல்லையில் இருக்கீங்க, அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு வாரத்தில் என்ன பெரிய அதிசயம் ஏற்படும் நினைக்காதீங்க. கிரகங்கள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் மட்டுமே இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு நோய் இருக்குது, கிரானிக்காக தீர்க்க முடியாத நோய் இருந்துகிட்ருக்கு, நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை பார்க்கணுன்னு நினைப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை. யாருடைய பணத்தையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அதோட வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுங்கிறதுக்கு இல்லை.
அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நடைமுறை லைஃப்பில் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சுமார் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகி அமையும். ஆனால் லாபம் கிடைக்குமான்னா சுமார் தான். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க, நீங்கள் யாரை வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் சுமாராக தான் இருக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையுமே இதே நிலைமை தான். பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இது இருக்குது. எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி தோற்றம். உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதுவும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் கவனம். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது. ஆகிறனால உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கெரியரில், ஜாபில் நீங்கள் ரொம்ப கவனம். எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை ரசித்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும், குறிப்பாக பைரவருடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. அதற்கு தந்த வசதி இருக்கா, பண வசதி இருக்கா, பொருளாதார வசதி இருக்கா அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு உண்டு. குறிப்பாக கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். யாரெல்லாம் அம்மாவால் அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். குழந்தைக்காகவும் செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துணிஞ்சு சில விஷயங்களில் செயல்படுவதற்கான ஆற்றல், தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவர்களை நீங்கள் நம்பி இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவுகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் எதாக இருந்தாலும் கையை விட்டு போவதற்கான வாய்ப்பு, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், நல்ல விதமாக அந்த பண வரவு நமக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு விதத்தில் ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் சுமாராக இருக்கும். அதனால் பெரிய லெவலில் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். பெரிய ஆசைகள் வேண்டாம். அது நிறைவேறுவதற்கான கிரக நிலைகள் நமக்கு இந்த வாரம் சாதகமாக இல்லை. விட்டதை பிடிக்கணும்னு எக்காரணத்தை கொண்டு ஆசைப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் அதுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள். மற்ற தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு குறையும். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, ஜாப் நல்லா இருக்குது. கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க நார்மலாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவை எதிர்பார்த்து காத்துட்ருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏதாவது பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கம்பெனி மாறுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த வாரம் மூவ் பண்ணுங்கள். இல்லைன்னா பொறுமையாகவும் நிதானமாக இருங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகா கணபதியை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்குது.
அதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான கிரக நிலைகள் நல்லா உங்களுக்கு அமைப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எதை நோக்கி உங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்கோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, மேலே படிப்பீங்க. அதற்கான சூழ்நிலைகள் என்பது இருக்குது. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. நெருங்கிய உறவுகளாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லைன்னு சொல்லணும். யாரெல்லாம் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் நிறைய உண்டு. அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு அதன் மூலமாக வருமான சம்பாத்தியம் இருக்குது. அதோட இந்த வாரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அல்லது அது சம்மந்தப்பட்ட நீங்கள் ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய ஜாபில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும். வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க. லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரண கருத்தில் கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே சாதகமாக இந்த வாரம் அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, நல்ல பெயர் புகழ் இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களாலும் உங்களுக்கு நட்பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பைரவரையும் பிரதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.